டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். லஞ்ச் பாக்ஸுக்கு புதுசாக ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க. ஜென்ரலாக முட்டையை வேக வச்சு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸுக்கோ கொண்டு போனால் மத்தியான டைமில் ஸ்மெல் அடிக்குங்க ஓப்பன் பண்ணதும். அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாங்க. அதுக்கு முட்டையை எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டையை எடுத்துகிட்டு அதில் மிளகு சீரகம் பொடி போட்டுக்கலாங்க. போட்டு கலந்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா முட்டையை மஞ்சள் வெள்ளைக்கரு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. முட்டை ஆவியில் வெந்ததும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி பண்ணலை. வேக வச்ச முட்டையை வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறேங்க. 4 முட்டை இட்லி பாத்திரத்தில் வேகிறதுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் ஆகுங்க. முட்டை ரொம்ப வெந்துட்டா சவுக்கு சவுக்குன்னு சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் வெந்துடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. நான் எடுத்து பார்த்தேங்க, ஆனால் கொஞ்சம் வேகலை. மறுபடியும் தட்டை மூடி வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் கழித்து முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது குக்கரை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே சோம்பு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை பிரியாணிக்கு பிரியாணி மசாலாலாம் சேர்க்குறது இல்லைங்க. அதனால் பிரியாணி மசாலாவோ சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்குறதில்ல. அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கிற சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் இல்லைங்க, பெப்பர் தூளும் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சுருந்த முட்டையை எடுத்து நல்லா பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. முட்டையை ஆவியில் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து போடுறதுனால சாப்பாடு கூட வேகும்போது கரிஞ்சு போகிறதோ குழஞ்சு போகிறதோ ஆகாதுங்க. அப்படியே முழு பீஸாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுல கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு பிரியாணி பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 4 முட்டைக்கு அளவாக 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சாதா அரிசி போட்டுக்கலாங்க. நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி தண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சானா வெந்து வரும்போது நல்லா மணமாக இருக்குங்க. 2 விசிலுக்கு பாருங்கள், நல்லா உதிரியாக சாதம் வந்துடுச்சு. இந்த பிரியாணி கூட தயிர் பச்சடியும் இல்லாட்டி காரம் விரும்புகிறவங்களா இருந்தால் சாம்பாரோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிரியாணி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். I got sunshine. I gotta let you know.